பக்கத்துல வந்தாலே இந்த குரங்கு பொம்மை ஆட்டோமேட்டிக்கா தாளம் போட ஆரம்பிச்சிரும். இந்த பொம்மையை தூக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்க லவ்வரை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு. இப்படி போனவர் அந்த பொண்ணு வீட்டு கதவை தட்டும் போது உள்ள இருந்து ஒரு கருப்பு கலர் உருவம் பறந்து வந்துட்டு இருக்குது. வந்தது மட்டும் இல்லாம இந்தாங்க தம்பி, நீங்க உள்ள அடிச்ச பால் நான் எடுத்துருந்துருக்குன்னு சொல்லி அந்த பாலை கொண்டு வந்து வெளியே கொடுக்குது. அப்படி அந்த பாலை வாங்கினவர் உள்ள இருக்க தன்னோட லவ்வருக்கு ஏதாவது பிரச்சனையோன்னு சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம தங்கிட்ட இருக்க பொம்மையை காமிச்சு இது ஒன்று அழிச்சிட்டுன்னு சொல்றாரு. ஆனா அந்த பேய் ஒரே போடா போட்டு அந்த பொம்மையவே காலி பண்ணிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அந்த இடத்த விட்டா போதுன்னு சொல்லி ஓடிடுறாங்க. அப்படியே நேரா அவங்க அந்த பொம்மையை கொடுத்த போலீஸ் ஆஃபீஸரே போய் பாக்குறாங்க. இந்த மாதிரி இங்க கொடுத்த பொம்மையை அந்த பேய் அழிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்னொரு பொம்மையை தராரு. இந்த பொம்மைக்குள்ளேயும் ஒரு நாயோட ஆவி இருக்கு, அது நல்ல மோப்ப சக்தி உள்ள ஆவி, அது எங்க பேய் வந்தாலுமே கரெக்டா தாளம் போட்டு காட்டி கொடுத்துன்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. வந்தவங்க வீட்டுல இருந்த பேய் எங்க அண்ணா தான், அவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு என்னாச்சு தெரியுமான்னு சொல்லி பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அண்ணா ஜாதி வெறி எல்லாம் எதுவும் இல்லாம எல்லா மனுஷங்களையுமே சக மனுஷங்களா பாக்குற ஒருத்தர். அவரும் அதே ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற பவானிங்கிறவங்களும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஊர்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல சில பசங்க எல்லாம் எக்ஸாம்ல பிட் அடிச்சிருப்பாங்க. இதாங்க வந்து மேம் பாத்துருப்பாங்க. இப்போ அந்த மேமே அந்த பசங்களை செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல ஒரு பையன் எங்க ஜாதி ஆளுங்க மட்டும் தான் என் மேல கை வைக்கணும், நீங்க எல்லாம் கை வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த மேமும் அந்த பையனை மிரட்டுறதுக்காக அவன் காலரை பிடிக்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் நீங்க காலரை பிடிச்சீங்கன்னா நானும் அதே மாதிரி உங்களை பிடிப்பேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த மேம் ரொம்பவே கோவமாய் அந்த பையனை அரைஞ்சிடுறாங்க. இதுக்காக அந்த மேம பழி வாங்கணும்னு நினைச்ச அந்த பசங்க மேம் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க நடுவுடன் கூட பார்க்காம அந்த மேமோட சேலையை எடுத்து எல்லாரும் முடியும் இன்சல்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை அந்த டீச்சருமே அந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்கா நம்ம ஹீரோனோட அண்ணா கிட்ட போய் சொல்றாங்க. இதனால கோவமான அந்த அண்ணாவுமே அந்த 5 பசங்களோட ட்ரெஸ்ஸையுமே கட்டி தீ வச்சு விட்டுறாரு. இப்போ அந்த 5 பசங்களுமே ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு டிராக்டர்ல ஏத்தி ஊருக்கு நடுவுல போய் இறக்கி விட்ட சொல்லிடுறாங்க. அந்த 5 பசங்களுமே ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து தப்பிச்சு அங்க பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க.